Hello guys, hope you all good. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Toos and Pies and welcome to another video of me pacifying. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ஹெட் குரூவோட 10th மெம்பர் யாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, நம்ம சீரிஸோட ஸ்டார்டிங்ல லூஃபி சொல்லியிருப்பாப்ல அவருக்கு 10 க்ரூ மெம்பர் தேவை அப்படிங்கிறது. ஸோ லூஃபிங்கிறது கேப்டன் அப்படிங்கறனால க்ரூ மெம்பர்ஸ் அப்போ 10 பேர் தேவை. கரண்ட்லி இப்போ 9 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, ஆமி, யுசோப், சாப்பர், ப்ரூக், ராபின், ஃப்ராங்கி அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கூட ஜாயின் பண்ணது நம்ம பாஸ் ஜிம்பே. ஸோ கரண்ட்லி நம்ம லூஃபி கீழே 9 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம 10th க்ரூ மெம்பர் யாருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லூஃபியோட க்ரூவில் இருக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேக் ஸ்டோரி இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட பேக் ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செப்பரேட் செக்மெண்ட்டாக வைக்கலாம். அவ்வளோ கதை இருக்கும். அதை வச்சு பார்த்து நம்ம யார் நம்மளோட 10th க்ரூ மெம்பராக இருக்க போகிறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். யாருன்னு நம்ம பார்த்துடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ஹெட் க்ரூவில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா விவி, அதாவது அரபஸ்டா கிங்டம் ஆர்க்கில் வர விவி ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம விவியோட அப்பா நெஃபெட்ரி இறந்துட்டாரு. மேபி சான்சஸ் ஆர் தேர், பட் வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி கிடையாது. சான்சஸ் ஆர் லோ. தென் அடுத்தது ஒரு மெம்பராக வருவாங்கன்னு எதிர்பார்த்தது வந்து கேரட். பட் இப்போ கேரட் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸும் கம்மி தான். ஏன்னா கேரட் மறுபடியும் ஓகே திரும்பிட்டாங்க. அடுத்து யாராக இருக்கலாம்? எமோட்டா வந்து வானா ஆர்க்கில் சொல்லியிருப்பாங்க நம்ம லூஃபி க்ரூவோட சேர்ந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல எமோட்டாவோட மைண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து வானோலேயே ஸ்டே பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக யார் இருக்கா, யார் அந்த 10th கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன் அதர் தேன் ஜுவல்லரி போனி. ஏன் ஜுவல்லரி போனியை சொல்கிறேன் அப்படின்னா ஜுவல்லரி போனிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி இருக்கு. தென் நம்ம ஸ்டார்ஹெட் க்ரூல ஒரு பெரிய கேப் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு இல்ல ஒரு சின்ன பையன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ஹெட் க்ரூவே ரொம்ப ஜாலியான க்ரூ தான். ஸோ அதுல வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையன் இருந்தால் பெட்டரா இருக்குங்கிறது ஒரு இது. தென் குமாவும் சரி, குமாவோட பொண்ணான ஜுவல்லரி போனியும் சரி, சன்கார்ட் நிக்கா மேல ரொம்ப பற்று உடையவங்க. லூஃபி தான் சன்கார்ட் நிக்காங்கிறது இப்போ எல்லாருக்கும் ரிவீல் ஆயிட்டு தென் போனிக்கும் ரிவீல் ஆயிருச்சு. லாஸ்ட் மாங்கா சாப்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட லூஃபியும் போனியும் சேர்ந்து சன்கார்ட் நிக்கா ஃபார்ம்ல ஃபைட் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். இட்ஸ் ஸ்பாய்லர். எபிசோட்ஸ் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஸ்பாய்லர் தான். ஸோ பட் இது கொஞ்சம் முக்கியமான கதை தான். ஸோ நீங்கள் ஸ்பாய்லர் நினைக்காதீங்க, ஜஸ்ட் பாருங்க, கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட 10th க்ரூ மெம்பர் வந்துட்டு ஜுவல்லரி போனியா இருக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம எக்ஹெட் ஆர்க் க்ளோஸ் ஆயிருச்சு. அதாவது மாங்கா சாப்டர்ஸ்ல எக்ஹெட் ஆர்க் க்ளோஸ் ஆயிருச்சு. கரண்ட் சினாரியோ படி லூஃபியோட க்ரூவோட சேர்ந்து தான் நம்ம போனி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஆர்க்ல நம்ம ஸ்டார்ஹெட் க்ரூல ஜுவல்லரி போனி ஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹைலி தேர். நம்ம 10th க்ரூ மெம்பர் நம்ம ஜுவல்லரி போனியா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் 90% கண்டிப்பாக ஷோராக இருக்குது. அண்ட் இட் வில் பி குட் ஐ திங்க். ஏன்னா ஜுவல்லரி போனி பார்த்தீங்கன்னா லூஃபி மாதிரியே சரியான ஃபுட்டி. ஸோ அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லூஃபிக்கும் ஜுவல்லரி போனிக்கும் நடக்கிற ஃபுட் வார், சாப்பிட்றதுக்கான சண்டைகள், தென் நம்ம ஃபாதர்லி ஃபிகர் ஜின்பே அவங்க மேலே எடுக்க போகிற கேர், அவங்க சின்ன குழந்தைங்கன்றதுனால நாமி அண்ட் ராபின் அவங்கள கண்டிப்பாக ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. கேஸ் ஜுவல்லரி போனி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ஹெட் க்ரூ வந்து ஒரு ஹோல்சமாக தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த இடம் ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்கும். நம்ம ஸ்டார்ஹெட் க்ரூவும் ஜாலி ஃபன் எதிர்பார்க்குற டீம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த 10th மெம்பர் ஜுவல்லரி போனியா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஜுவல்லரி போனி சன்கார்ட் நிக்கா மேலே ரொம்ப ஆர்வம் முடியவங்க. ஸோ லூஃபியோ சன்கார்ட் நிக்காவை பார்த்துட்டாங்க. தே ஷோர்லி ஷி வில் ஜாயின் ஐ திங்க். ஸோ நம்ம 10th க்ரூ மெம்பர் அவங்க தானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சில மாங்கா சாப்டர்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த நியூ சாப்டர்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட 10th மெம்பர் யாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஒன் பீஸ் வந்து இப்போ போக போக நல்ல சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்து எல்பா ஆர்க்கில் நுழைய போகிறோம். எக்ஹெட் ஆர்க் இப்போ ஆக்சுவலாக எபிசோட் பார்த்தீங்கன்னா எக்ஹெட் ஆர்க்கில் இருக்குது. இப்போ மங்கா சாப்டர்ஸ் படி எக்ஹெட் ஆர்க் முடிஞ்சு நம்ம வந்து எல்பா ஆர்க்குக்கு நுழைய போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. எல்பா ஆர்க்கில் என்னென்ன ஃபன் என்னென்ன கிராண்டியர் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர போகிற சாப்டர்ஸில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆல். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள். தென் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவே வீடியோ போடுறோம். ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். திஸ் இஸ் யுவர் பிரகாஷ் அண்ட் பாய் signing off.